teaching on Moses. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, May 13, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. மோசேயின் பேரிலான போதனை. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 13ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. I tell you, children, we just read a verse. Would you all like to quote it with me? Would you all like to quote this verse with me? Now, it's found in St. Matthew, the 16th chapter, and the 26th verse, what we're going to talk about. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஒரு வசனத்தை படித்தோம். நீங்கள் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து இதை படிப்பீர்களா? நீங்கள் எல்லோரும் இந்த வசனத்தை என்னுடன் சேர்ந்து படிப்பீர்களா? இப்பொழுது நாம் எதை குறித்து பேசப் போகின்றோமோ அது பரிசுத்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் காணப்படுகின்றது. Every little boy and girl this morning quote this with me now. Say, St. Matthew, the 16th chapter, the 25th verse. இப்பொழுது இந்த சிறிய ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும் இந்த காலையில் என்னுடன் சேர்ந்து இப்பொழுது இதை படியுங்கள். பரிசுத்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். Now you quote with me. For whosoever shall save his life shall lose it. இப்பொழுது என்னுடன் சேர்ந்து படியுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். And whosoever will lose his life for my sake shall save it. Shall save it. Let's say it again. Whosoever shall lose his life for my sake shall save it. Wonderful. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அதை கண்டடைவான். நாம் அதை மறுபடியும் கூறுவோமாக. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அற்புதமானது. Now, boys and girls, you know what? There's a lot of things in the world that's real valuable. And one of those things is, you have it with you today. It's the soul that's inside of that body. இப்பொழுது சிறுவர் சிறுமியரே, உங்களுக்கு தெரிந்திருப்பது என்ன? உண்மையாகவே மதிப்புமிக்க காரியங்கள் உலகத்தில் அதிகம் உண்டு. அவைகளில் ஒரு காரியம், இன்றைக்கு உங்களுடன் அதை வைத்துள்ளீர்கள். அது சரீரத்தின் உட்புறத்தில் இருக்கின்ற ஆத்துமாவாகும். And that's the most valuable thing in the world to you. Is that right, mother? Say amen. The most valuable thing that you got is your soul. And now, if you keep your soul, then you're going to lose it. உலகத்தில் உங்களுக்கு இருக்கின்ற மிகவும் விலையேறப்பெற்ற காரியம் அதுவேயாகும். தாயே, சரிதானே? ஆமேன் என்று கூறுங்கள். நீங்கள் பெற்றுள்ள மிக விலையேறப்பெற்ற காரியம் என்னவென்றால் உங்களுடைய ஆத்துமாவாகும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள விரும்புவீர்களானால் அப்பொழுது அதை நீங்கள் இழக்கப் போகின்றீர்கள். And if you lose your soul, then you're going to save it. If you lose your soul to Jesus, see? In other words, if you believe on Jesus, you become his disciple. And then if you give your life to Jesus when you're young like this, நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை இழக்க விரும்புவீர்களானால் அப்பொழுது அதை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் ஆத்துமாவை இயேசுவிடம் இழந்து போவீர்களானால், பாருங்கள், வேறு வார்த்தைகளில் கூறினால், நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் அவருடைய சீஷர்களாவீர்கள். ஆகவே நீங்கள் இந்த விதமாக இளம் வயதினராக இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிற்கு அளித்தீர்களானால், and then he's going to save it to everlasting life. But if you want to keep it, you're going to lose it. Yeah, you lose. You want to act like these other girls and boys around here and go out and do as they do. அதன் பிறகு நீங்கள் அவர் நித்திய ஜீவனுக்கென்று அதை ரட்சிக்கப் போகின்றார். ஆனால் நீங்கள் அதை காத்துக்கொள்ள விரும்புவீர்களானால் நீங்கள் அதை இழக்கப் போகின்றீர்கள். ஆம், நீங்கள் அதை இழந்து விடுவீர்கள். இங்கே சுற்றிலும் இருக்கும் சிறுவர் சிறுமியரை போன்று நீங்கள் விரும்பி பிறகு வெளியே சென்று அவர்கள் செய்வதை போன்று நீங்கள் செய்ய விரும்புவீர்களானால், then you're going to lose it. But if you want to give your life to Jesus, then you're going to save it for eternity and forever. அப்படியானால் நீங்கள் அதை இழக்கப் போகின்றீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிற்கு அளிக்க விரும்புவீர்களானால் அப்பொழுது அதை நீங்கள் நித்தியத்திற்கென்று என்றென்றுமாக காத்துக்கொள்வீர்கள். You remember that now, that it's the most valuable thing in all the world is your little soul. And if you keep it, you lose it. If you give it to Jesus,
You save it. இப்பொழுது நீங்கள் அதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய சிறிய ஆத்துமாதான் உலகத்திலேயே மிகவும் விலையேறப்பெற்ற ஒன்றாகும். ஆகவே நீங்கள் அதை காத்துக்கொள்வீர்களானால் அதை இழந்து போவீர்கள். அதை இயேசுவுக்கு அளித்தீர்களானால் நீங்கள் அதை ரட்சித்துக் கொள்வீர்கள். Can you say that with me? If I keep it, I'll lose it. And if I give it to Jesus, I'll save it. That's it. Now you got it. Isn't that? என்னுடன் சேர்ந்து உங்களால் அதை கூற முடியுமா? அப்படியானால் நான் அதை காத்துக்கொண்டால் நான் அதை இழந்து போவேன். அதை நான் இயேசுவிற்கு கொடுத்தால் அதை நான் ரட்சித்துக் கொள்வேன். அதுதான் இப்பொழுது நீங்கள் அதை கிரகித்துக் கொண்டீர்கள். அதல்லவா? All mothers think that was fine. Say amen. Oh, that's fine. That's good. எல்லா தாய்மார்களும் அது அருமையானது என்று நினைக்கிறார்கள். ஆமென் என்று கூறுங்கள். ஓ, அது அருமையானது, அது நல்லது. Now you see, there's one thing you can do. Now you go ahead if they want to act like it in the other world want, if the boys and girls want to go out there and do things and tell stories and say things that's wrong. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்ய முடிந்த ஒரு காரியம் உண்டு. இப்பொழுது நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். அவர்கள் அதை போன்று நடந்து கொள்ள விரும்பினால், தங்களுடைய உலகின் தேவைகளை பெற்றுக்கொண்டால், சிறுவரும் சிறுமியரும் அங்கே வெளியே சென்று காரியங்களை செய்து கதைகளை கூறி தவறான காரியங்களை பேசி And cheat and steal and do things bad and copy in school and things, go ahead, they lose it. They lose it. But if they'll give it to Jesus, they won't do that and then they'll save it. That's what you want to do, isn't it? மேலும் மேலும் ஏமாற்றி திருடி மற்றும் கெட்ட காரியங்களை செய்து பள்ளிக்கூடங்களில் மற்றவரை பார்த்து தேர்வு எழுதி மற்ற காரியங்களை செய்து முன்னேறினால் அவர்கள் இழந்து விடுவார்கள். அதை அவர்கள் இழந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் அதை இயேசுவுக்கு அளித்து அவர்கள் அதை செய்யாதிருந்தால் அப்பொழுது அதை அவர்கள் ரட்சித்துக் கொள்வார்கள். அதைத்தான் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள், அப்படித்தானே? Now, we're going to start in our little story. Now, that's our background. Now, you remember that. Now, let's start our little story now to the old people and to the fathers and mothers you listen to now, you, especially you mothers and dads. இப்பொழுது நாம் நம்முடைய சிறிய கதையை நாம் ஆரம்பிக்கப் போகின்றோம். இப்பொழுது அதுதான் நம்முடைய பின்னணி. இப்பொழுது அதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாம் நம்முடைய சிறிய கதையை ஆரம்பிப்போமாக. இப்பொழுது வயது சென்ற மக்களுக்கு தகப்பன்மார்கள் மற்றும் தாய்மார்கள் நீங்களும் கூட இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது விசேஷமாக தாய்மார்களும் தந்தைமார்களும் ஆகிய நீங்களும் கூட. And we'll start. You like those stories, do you? Oh, I just love them, especially now. You read a lot of stories, it's not true. But this story is true. Absolutely the truth. Every word of it. இப்பொழுது சற்று நாம் ஆரம்பிப்போம். சிறிய கதைகளை நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்புகிறீர்களா? ஓ, அவைகளை நான் மிகவுமாக விரும்புகிறேன். முக்கியமாக இப்பொழுது உண்மையில்லாத அநேக கதைகளை நீங்கள் படிக்கின்றீர்கள். ஆனால் இந்த கதையோ உண்மையானதாகும். அதன் ஒவ்வொரு வார்த்தையும் முற்றிலும் சத்தியமாகும். It's in God's Bible. So it has to be the truth. See? Because it's God's word. God's word is the truth. அது தேவனுடைய வேதாகமத்தில் உள்ளது. ஆதலால் அது சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையாகும். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியமாயிருக்கிறது. Now, you know, said I'm so tired. I'm tired enough to die. இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, நான் மிகவுமாக களைத்து போயிருக்கிறேன். நான் மரித்து போகும் அளவிற்கு களைத்து போய் சோர்வாயிருக்கிறேன் என்றான். I said, why don't you go upstairs and go to bed? Lay down on the top of the sofa up there and go to bed. பாருங்கள், ஏன் நீங்கள் மேலே சென்று படுக்கைக்கு செல்லக்கூடாது? அங்கே கட்டிலின் மேலே, மெத்தை கட்டிலின் மேலே சென்று படுத்துக் கொள்ளுங்கள் என்றாள். He said, but oh, I'm too tired. He said, oh, honey, if you'd have seen what I saw today, oh, I don't even want any supper. Oh, it's terrible the sight that I saw today. அதற்கு அவன், ஆனால் ஓ, நான் மிகவுமாக சோர்ந்து போயிருக்கிறேன். ஓ தேனே, நான் இன்றைக்கு பார்த்ததை நீ பார்த்திருந்தாயானால் நலமாயிருக்குமே. ஓ, நான் எனக்கு இரவாகாரம் கூட தேவையில்லையே. ஓ, நான் இன்று கண்ட அந்த காட்சி அது பயங்கரமானதா இருந்ததே. He said, well, what was it that you saw? அவள், சரி, நீ பார்த்தது என்ன என்று கேட்டாள். So I can't tell you before the children. Oh, it's too terrible. My, it was bad. அதற்கு அவன், பார், குழந்தைகளுக்கு முன்பாக அதை நான் உனக்கு சொல்ல முடியாது. ஓ, அது மிகவும் பயங்கரமானது. என்னே, அது மோசமானது என்றான். Well, what was it that you saw? சரி,
நீர் கண்டது என்னவா இருந்தது என்று கேட்டாள். Well, I'm going upstairs and lie down just a little while, and then after supper, when we put the kiddies all to bed, then I'll tell you what happened today. பார், நான் மேலே சென்று சிறிது நேரம் படுத்துக் கொள்ளுகிறேன். இரவு ஆகாரத்திற்கு பிறகு நாம் குழந்தைகளை படுக்கையில் உறங்க வைத்த பிறகு இன்று நடந்ததை நான் உனக்கு கூறுகிறேன் என்றான். All right, she said. அதற்கு அவள் சரி என்றாள். Upstairs he went. He laid down. Oh, so tired. Oh my! You know how Daddy is when he gets tired. Just really tired. மேலும் அவன் மேலறைக்கு சென்றான். அவன் படுத்துக் கொண்டான். ஓ, மிகவும் களைப்பாய் உள்ளதே. ஓ, என்னே, உங்களுடைய தந்தை மிக மிக களைத்து போய் இருக்கும்போது, உண்மையாகவே களைப்புற்று இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். And after a while, the little bright-eyed girl, she started to run around over the floor and talking a little loud. Said, "You'll wake up Daddy." ஆகவே சிறிது நேரம் கழித்து அந்த சிறிய பிரகாசமான கண்களை உடைய அந்த சிறிய சிறுமி அவள் தரையில் சத்தமிட்டு சுற்றிலும் ஓடத் துவங்கினாள். அதை செய்யாதே, நீ அப்பாவை எழுப்பி விடுவாய். Oh, he's so tired. He wanted to die. He didn't want to live anymore. And if Daddy gets that tired, well, we should let him sleep a little while. Don't wake him up. And little Miriam, she goes over and sits down to be real quiet. மேலும் அவர் மரித்து போனால் நலமாயிருக்கும் என்கிற அளவிற்கு அவர் களைத்து போயிருக்கிறார். அவர் இனி உயிர் வாழ விரும்பவில்லை. ஆகவே அப்பா களைத்து போனால் பாருங்கள், நாம் சிறிது நேரம் அவரை தூங்கவிட வேண்டும். அவரை எழுப்பி விடாதே என்றாள். மேலும் சிறிய மீரியாம் அவள் அங்கே சென்று மிகவும் அமைதியாய் இருக்கத்தக்கதாக அமர்ந்து கொள்ளுகிறாள். After a while, she had supper already, so she slips up the stairs and she calls him Amram. சிறிது நேரம் கழித்து அவள் இரவு ஆகாரத்தை தயார் செய்த பிறகு அவள் மெதுவாக படிகளின் மேலே சென்று அவனை அம்ராமே என்று அழைக்கிறாள். And he said, "Yes, Dr. Bell, here I'm coming down." So they come down the steps, and they had a nice supper. அதற்கு அவன், ஆம் யோகபேத், இதோ உள்ளேன், நான் கீழே வருகிறேன் என்றான். ஆகவே அவர்கள் படிகளின் வழியாக கீழே வந்து ஒரு அருமையான இரவு ஆகாரத்தை உண்கின்றனர். So after they'd eaten supper, the little boy and little girl had eaten all their supper while mother put the things away and she tucked them into the bed. எனவே இரவு ஆகாரத்தை அவர்கள் உண்ட பிறகு அந்த சிறிய பையனும் சிறுமியும் தங்களுடைய இரவு ஆகாரத்தை உண்ட பிறகு அவர்கள் அந்த தாய் எல்லாவற்றையும் சரி செய்து அவர்களை படுக்கையில் படுக்க வைத்தாள். Then she goes into the room, her husband, and they sat down. Said, "Well, now, what was it that you saw today, Amram?" அதன் பிறகு அவளும் அவளுடைய புருஷனும் அறைக்கு சென்று அமர்கின்றனர். சரி, இப்பொழுது அம்ராம், நீர் இனியும் வாழக்கூட விரும்பாத அளவிற்கு செய்த That made you so upset tonight that you didn't even want to live. உம்மை மிக மிக இன்றிரவு நிலைகுலைய செய்த எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இன்று நீர் கண்டீர் என்று கேட்டாள். Oh, he said, "Darling, I just can't understand it." He said, "I saw it. Well, we see it every day, but today was especially." அவன், அன்பே, அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான். அவன், நான் கண்டேன், பாருங்கள், நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் காண்கிறோம், ஆனால் இன்றைக்கோ குறிப்பிடத்தக்கதாக இருந்தது என்றான். I've seen the awfulest sight I ever seen. Said, our poor boys, some of them not over 12 years old, pulling that big old wagon with ropes around their neck like that. நான் ஒன்றுமே கண்டிராத ஒரு பயங்கரமான காட்சியை நான் கண்டேன் என்றான். நம்முடைய ஏழை பையன்கள், அவர்களில் சிலருக்கு 12 வயதிற்கு மேல் இருக்காது, அந்த பழைய பெரிய வண்டியை இழுக்க அது போன்று கயிறுகள் அவர்களுடைய கழுத்துகளை சுற்றி சுற்றப்பட்டிருந்தது. And those poor kids that pulled till they could pull no more up that great big incline, those big stones back there, and they couldn't go no farther. And after a while, the wagon began to creak and go real slow. After a while, stop. அந்த பரிதாபமான சிறுவர்கள் அந்த பெரிய ஏற்றத்தின் மேல் இழுக்கவே முடியாத அளவிற்கு இழுத்தனர். அந்த பெரிய கற்களை வைத்துக்கொண்டு அவர்களால் அதிக தூரம் செல்ல முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த வண்டி சத்தம் போட ஆரம்பித்து மிகவும் மெதுவாக சென்று கொஞ்சம் கழித்து அது நின்றே போய்விட்டது. அப்பொழுது அந்த சாலையின் வழியாக ஒரு மனிதன் வந்தான். அவன் பைத்தியம் பிடித்திருந்த ஒரு மனிதனாயிருந்தான்.
அவன், ஏன் வண்டியை நிறுத்துகிறீர்கள் என்று கர்ஜித்தான். வாம் என்று மிகப்பெரிய பாம்பு சாட்டைகளுடன் அதை முதுகில் அடிக்க அவர்களுடைய முதுகிலிருந்து ரத்தம் வழிந்தோடியது. அந்த விதமாக வழிந்தோடியது. அந்த பரிதாபமான பிள்ளைகள் கயிற்றில் தொங்கி அழுதனர் என்றான். ஓ யோகபேத், தாயே, நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். நாம் தேவனுடைய ஜனங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் பிள்ளைகள். நாம் ஏன் இக்காரியங்களுக்கு இங்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும்? ஓ, அந்த பரிதாபமான பையன்கள் எப்படி அழுதார்கள் என்பது பயங்கரமானதாயிருந்தது. And it seems like God just don't even hear me. I pray and he seems like he turns a deaf ear. He don't hear me at all. He seems like he don't care anymore. ஓ, நான் ஜெபிக்கிறேன் யோகபேத், தேவன் எனக்கு செவி கொடுத்து கேட்பதே இல்லை என்பது போன்று இருக்கின்றதே. நான் ஜெபிக்கிறேன், அவர் எனக்கு செவி கொடுக்க மறுப்பது போன்று தென்படுகிறது. அவர் செவி கொடுத்து கேட்பதே இல்லை, எதற்குமே கவலை கொள்ளாதவர் போல் அவர் காணப்படுகின்றாரே என்றான். Now she said, look, Amram, that don't sound like you. You're a real daddy. And that don't sound like you because you're always encouraging us, telling us to have faith in God. இப்பொழுது அதற்கு அவள், அம்ராம், பாருங்கள், நீர் அவ்வாறு பேசும் நபர் கிடையாதே. நீர் ஒரு உண்மையான தகப்பனாயிற்றே. மேலும் நீர் பேசுவது போன்று அது இல்லையே. ஏனென்றால் நீர் தேவனிடம் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி எங்களை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தீர் அல்லவா என்றாள். Oh, but dear, when I pray so much and still God don't hear me. It seems like it just gets worse all the time. The more I pray, the worse it gets. ஓ, ஆனால் அன்பே, நான் அதிகமாக ஜெபிக்கையில் இன்னுமாக தேவன் எனக்கு செவி கொடுக்காமல் இருக்கின்றார். காரியங்கள் இன்னுமாய் மோசமாக ஆகின்றது போல தோன்றுகிறது. எவ்வளவு அதிகமாக நான் ஜெபிக்கின்றேனோ இன்னும் மோசமாக அது ஆகின்றது. But little boys and girls, does God hear prayer? He hears prayer. Does God answer prayer? Yes. Does he answer real quick? Not all the time, does he? No. ஆனால் சிறு பையன்களே, சிறுமியரே, தேவன் ஜெபத்தை கேட்கின்றாரா? அவர் ஜெபத்தை கேட்கிறார். தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறாரா? ஆம், அவர் உண்மையாகவே உடனடியாக பதிலளிக்கிறாரா? எல்லா நேரத்திலும் அல்ல. அப்படி செய்கிறாரா? இல்லை. Sometimes he makes us wait. Is that right? But God answers prayer, doesn't he? And just because everything's going wrong, that's no sign we should quit praying. We just pray on anyhow, don't we? சில சமயங்களில் அவர் நம்மை காத்திருக்க செய்கின்றார். அது சரிதானே. ஆனால் தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கின்றார். அவர் அப்படி செய்கிறது இல்லையா? ஆகவே எல்லா காரியங்களும் தவறாக போகின்றதென்றால் நாம் ஜெபம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதற்கு அது அடையாளம் அல்ல. எப்படியாயினும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி செய்ய வேண்டும் அல்லவா? That's right. Now you answered right. God answers prayer. Let's all say it together. God answers prayer. Yes, no matter what the circumstances are, he answers anyhow. All right. அது உண்மை. இப்பொழுது நீங்கள் சரியாக பதிலளித்தீர்கள். தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கின்றார். நாம் எல்லோரும் சேர்ந்ததை கூறுவோமாக. தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கின்றார். ஆம், சூழ்நிலைகள் எவ்வாறு இருப்பினும் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியாயினும் அவர் பதிலளிக்கின்றார். சரி. Well, are you going up to pray again? சரி, நீர் மறுபடியுமாக ஜெபிக்க மேலே செல்ல போகின்றீரா என்றாள். Yes. Daddy had a secret room way up in the attic where he went to pray. So he gets up there that night. He kneels down by the side. He said, ஆம், அவன் ஜெபிக்க சென்ற மேல் மாடியில் ஒரு ரகசிய அறை தந்தைக்கு இருந்தது. அதனால் அவர் அந்த இரவு அங்கே எழுந்து அவர் பக்கத்தில் முழங்காற்படியிட்டு அவர் கூறினார். Now he said, Jochebed, now you go on and go to bed. And you and the kiddies, because don't bother me, I'm going to pray maybe all night tonight. இப்பொழுது அவன், யோகபேத், இப்பொழுது நீயும் குழந்தைகளும் போய் படுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் என்னை தொந்தரவு செய்யாதே. ஏனென்றால் நான் இன்றைக்கு முழு இரவும் ஜெபம் செய்ய போகிறேன் என்றான். So he gets down on his knees and he prays and he prays. I see him lift up his hands and say, Oh, God of Abraham, Isaac, and of Jacob, remember your promise to your people.
ஆகவே அவன் தன்னுடைய முழங்காலில் நின்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவனே, உம்முடைய ஜனங்களுக்குரிய உம்முடைய வாக்குத்தத்தை நினைவு கூரும். Here we are way down here in Egypt and we're under bondage and our cruel taskmasters are driving us to do things. இதோ நாங்கள் இங்கே எகிப்தில் அடிமைகளாக இருக்கின்றோம். நாங்கள் அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கிறோம். மேலும் எங்களுடைய கொடூரமான ஆளோட்டிகள் எங்களை விரட்டி And the beatness around and our poor people are stripped off naked and their witness was whipped. And we are your people. Oh God, surely you'll hear prayer. Surely you'll answer prayer. காரியங்களை செய்யும்படி அடிக்கின்றனர். மற்றும் எங்களுடைய ஏழை ஜனங்கள் நிர்மாணமாக்கப்பட்டு அவர்கள் சாட்டைகளினால் எங்களை அடிக்கின்றனர். நாங்கள் உம்முடைய ஜனங்கள். ஓ தேவனே, நிச்சயமாக நீர் ஜெபத்திற்கு செவி கொடுப்பீர். நிச்சயமாக நீர் ஜெபத்திற்கு பதிலளிப்பீர். And I pray and I pray and I pray and you seem like you don't even answer me. But God, I believe that you are God. And you'll finally answer prayer. And he prayed on like that almost all night. நான் ஜெபிக்கிறேன். நீரோ எனக்கு பதிலளிக்காதவர் போன்று காணப்படுகின்றது. ஆனால் தேவனே, நீர் தேவன் என்றும் நீர் முடிவிலே ஜெபத்திற்கு பதிலளிப்பீர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதை நான் காண்கிறேன். ஏறக்குறைய இரவு முழுவதும் இவ்வாறு ஜெபித்தான். And the next morning about 3 or 4 o'clock, he comes down the little steps and looks over there, and there was his lovely little wife, little Jochebed. She was there in the bed asleep. Little Aaron and little Miriam had already been tucked in the bed. அடுத்த நாள் காலை 3 அல்லது 4 மணி அளவில் அந்த சிறிய படிகளின் வழியாக கீழே வருகின்றான். அவன் அங்கே நோக்கி பார்க்கிறான். அங்கே அவனுடைய அருமையான மனைவி யோகபேத் இருந்தாள். அவள் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாள். சிறிய ஆரோனும் சிறிய மீரியாவும் ஏற்கனவே படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தனர். So they were just as sleepy as they could be and sleeping away. All right, he says to her, she said, it's getting late and you're just getting. ஆகவே அந்த பிள்ளைகளும் ஆழ்ந்த நித்திரையில் உறங்கிக் கொண்டிருந்தனர். சரி, அவளிடம் அவள் மிகவும் நேரமாகிவிட்டதே, நீர் இப்பொழுதானா உள்ளே வருகின்றீர் என்றாள். Yeah, I prayed all night. His eyes were stained with tears because he cried for the people. ஆம், இரவு முழுவதும் நான் ஜெபித்துள்ளேன். அவனுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது, ஏனெனில் அவன் ஜனங்களுக்காக அழுதிருந்தான். And she said, looky, Amram, you shouldn't go too hard at it. ஆகவே அவள், பார் அம்ராம், நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது என்றாள். Now he said, listen dear, that's good, but now look, you got 2 kiddies to raise here and the burden is mine. If somebody don't pray for our poor people, what will become of them? இப்பொழுதும் அவன், அன்பே கவனி, அது நல்லது, ஆனால் இப்பொழுது கவனி, நீ வளர்க்கத்தக்கதாக 2 குழந்தைகள் இருக்கின்றனர். மேலும் இந்த பாரம் என்னுடையது. நம்முடைய ஏழை ஜனங்களுக்காக யாராவது ஜெபிக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? What's going to happen if somebody don't have the people at heart? Somebody's got to pray. அந்த ஜனங்களை யாராவது இருதயத்தில் வைத்திராவிட்டால் என்ன சம்பவிக்க போகிறது? யாராவது ஒருவர் ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். Well, she says, Amram, the burden's not all yours. சரி, அவள், அம்ராம், அந்த பாரம் அனைத்தும் உம்முடையதல்ல என்று கூறுகிறாள். Well, it seems to be, and anyhow, I'll pray anyhow, all the time. சரி, அப்படித்தான் காணப்படுகின்றது. எப்படியாயினும் எல்லா நேரத்திலும் எப்படியாயினும் நான் ஜெபிப்பேன். Goes to work that day, and each day comes and goes in the same old toil. And he had a hard job. They poured mortar into great big molds, and he had to stand there with that big furnace. அந்த நாளிலே அவன் வேலைக்கு செல்கிறான். ஆகவே அவன் ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அதே கடின உழைப்பை உழைத்துவிட்டு செல்கிறான். அவனுக்கு மிக கடினமான வேலை இருந்தது. அவர்கள் பெரிய பீப்பாய்களில் சுண்ணாம்பு கலவையை கொட்டுவார்கள். அவன் அந்த பெரிய அக்கினி சூளைக்கு அருகில் நிற்க வேண்டும். When it opened up, it almost break his hide. That horrible heat. They push those bricks back in there and bake them, bring them out to build great big roads and great big high towers, the idol gods and everything. அவர்கள் அதை திறக்கும் போது, என்னே, அது ஏறக்குறைய அவனுடைய தோலை வெடிப்புற செய்யும். அவ்வளவு பயங்கரமான வெப்பம். அவன் அந்த செங்கல்களை அதற்குள் தள்ளி அவைகளை பெரிய மகத்தான சாலைகளை, மகத்தான பெரிய கோபுரங்களை கட்டவும் விக்கிரக தேவர்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காக உபயோகப்படுத்தத்தக்கதாக அவன் சுட்டு வெளியே எடுப்பான். And this real Christian man down there working like that for the enemy. But he was a slave. He was in bondage. He had to do it. எதிரிக்காக இந்த உண்மையான கிறிஸ்தவன் அவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஒரு அடிமையாக இருந்தான். அவன் அடிமைத்தனத்தில் இருந்தான். அவன் அதை செய்ய வேண்டியதாயிருந்தது. Every
night when he'd come home, he'd pray, go up the steps again and pray and pray and pray and come back down. Got no better, kept getting worse. ஒவ்வொரு இரவும் அவன் வீட்டிற்கு வந்த பிறகு அவன் ஜெபிப்பான். மறுபடியுமாக அவன் படிகளின் மேலே சென்று ஜெபிப்பான், ஜெபித்துக் கொண்டே இருப்பான். பிறகு கீழே வருவான். நிலைமை சீரடையவில்லை, இன்னும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. One day, over at the work, we heard a rumor. Said, what's that? What is that? Tell me. Somebody whispered to another. After a while, before the day was gone, it was all over the whole country. What was going to happen? ஒரு நாள் அவன் வேலையில் இருந்தபோது ஒரு வதந்தியை அவன் கேள்விப்பட்டான். என்ன அது? அது என்ன? என்னிடம் சொல்லுங்கள் என்றான். யாரோ ஒருவரோடு ஒருவர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து என்ன நடக்கப் போகிறது என்ற அந்த செய்தி முழு தேசத்திற்கும் பரவியிருந்தது. What was it? A council was going to meet that night. Old King Pharaoh, the old wicked king, was going to call all these people together and have another big council. So they had this great council meeting down there. அது என்னவா இருந்தது? அந்த இரவு சங்கம் ஒன்று கூட போவதாயிருந்தது. வயோதிக பார்வோன் ராஜா, அந்த வயதான பொல்லாத பார்வோன் ராஜா ஒரு பெரிய ஆலோசனை சங்கத்தை கூட்டுவதற்காக தன்னுடைய எல்லா ஜனங்களையும் கூட்டி அழைக்கப் போவதாயிருந்தான். எனவே அங்கே ஒரு பெரிய ஆலோசனை சங்க கூட்டத்தை அவர்கள் நடத்தினர். So that night he went in, he was just all down. He goes in and his wife says, Amram, dear, she met him at the door and kissed him and said, now have your supper real good and warm. But said, dear, you look so pale. What's the matter? ஆதலால் அந்த இரவு அவன் உள்ளே சென்றான். அவன் மிகவுமாக சோர்ந்து போயிருந்தான். அவன் உள்ளே செல்கிறான். அவனுடைய மனைவி அன்பே அம்ராம் என்று அழைக்கிறாள். அவள் அவனை கதவினருகே சந்தித்து அவனுக்கு முத்தமிட்டு, உங்களுடைய இரவு ஆகாரத்தை உண்மையாகவே நன்கு சூடாக வைத்திருக்கிறேன், ஆனால் என்று கூறி, அன்பே, நீர் மிகவும் விளிர்த்து போய் சோர்வாக காணப்படுகிறீரே, காரியம் என்ன என்றாள். Jochebed, if you'd only knew what's going on. It's worse than ever. யோகபாத், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ மாத்திரம் அறிந்திருப்பாயானால், முன்பு எப்பொழுதும் இருந்திரா வகையில் மிகவும் மோசமாக இருக்கிறதே என்றான். என்ன? அதை சொல்ல முடியாது. பிள்ளைகள் சுற்றி இருக்கிறார்கள். இரவு உணவுக்கும் பிறகு காத்திரு. பிறகு அதை குறித்து நான் உனக்கு சொல்லுவேன். சரி. ஆகவே இப்பொழுது அவள் இரவு ஆகாரத்தை ஆயத்தம் செய்திருந்தாள். இரவு ஆகாரத்தை முடித்து பிறகு குழந்தைகளை கொண்டு சென்று படுக்கையில் தூங்க வைத்தாள். ஆகையால் அவர்கள் உள்ளே சென்றனர். அவன், யோகபேத், உன்னிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன் என்றும் மிகவும் கொடியதான காரியங்களில் ஒன்று சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் கூறினான். என்ன? இன்றிரவு வேறொரு ஆலோசனை சங்கத்தை அவர்கள் கூட்டப் போகின்றார்கள். அவர்கள் அதை நடத்தும் போது நம்முடைய ஜனங்களின் மேல் அவர்கள் வேறொரு சுமையை அவர்கள் சுமத்தப் போகின்றனர் என்றான். King Pharaoh brings them all out there and says, all right, all you generals, what's the matter with you around here? I'll give my orders around here. This people is increasing all the time. ஆகவே நாம் ராஜாவின் அரண்மனைக்கு இப்பொழுது செல்வோம். பார்வோன் ராஜா அவர்கள் எல்லோரையும் வெளியே அழைத்து வந்து, சரி தளபதிகளே, எங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய உத்தரவுகளை நான் இங்கே பிறப்பிக்கிறேன். இந்த ஜனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றனரே. What's the matter? Can't we stop this? That someday there'll come another army in here and all these enemies of ours out of Goshen over there, these Israelites, will join themselves to this army. காரியம் என்ன? நாம் இதை தடுக்க முடியாதா என்று கேட்டான். மேலும், என்றாவது ஒரு நாளில் வேறொரு சேனை இங்கே வரும். இங்கே கோசேனில் உள்ள நம்முடைய இந்த எதிரிகள், இந்த இஸ்ரவேலர், அந்த சேனையுடன் இணைந்து கொள்வார்கள். And they'll overcome us and our great economy will be torn down. Our great kingdom will be destroyed. They'll take us. What's the matter with you? Speak up, somebody. You know something to say? He was mean. He was very mean. All the generals shaking. அப்பொழுது அவர்கள் நம்மை மேற்கொள்வார்கள். நம்முடைய மகத்தான பொருளாதார நிலை சீரழிக்கப்படும். நம்முடைய மகத்தான சாம்ராஜ்யம் அழிக்கப்படும். அவர்கள் நம்மை கைப்பற்றி விடுவார்கள். உங்களுக்கு என்னவாயிற்று? யாராவது பேசுங்கள். ஏதாவது பேசக்கூட உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான்.
ஓ, அவன் மிகவும் கீழ்த்தரமுள்ளவனாகவும் மோசமானவனாகவும் இருந்தான். எல்லா தளபதிகளும் நடுங்கிக் கொண்டிருந்தனர். One of them raised up and said, "Long live King Pharaoh." அவர்களில் ஒருவன் எழுந்து, பார்வோன் ராஜா நீடோடி வாழ்க என்றான். Well, say what you're going to. சரி, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். Said, "Long live the king, your highness, sir." He said, "I would desire that you put more burdens upon the people." ராஜா நீடோடி வாழ்க, உங்களுடைய மேன்மை ஐயா என்றான். அவன், அந்த ஜனத்தின் மேல் இன்னும் அதிகமான பாரங்களை சுமத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். You numbskull! You already put plenty of burdens on the people, and yet they increase. Why, yours, that's all the ideas you got, just keep it to yourself. Oh, he was rough. நீர் புத்தியற்றவராய் இருக்கிறீரே, நீங்கள் ஏற்கனவே அதிகமாக பாரங்களை அவர்கள் மீது சுமத்தி இருக்கிறீர்கள், ஆனால் இன்னுமாக அவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றனர். ஏன்? நீ இதை போன்ற கருத்துக்களை நீ கொண்டிருந்தாயானால் அதை உன்னோடு வைத்துக்கொள். ஓ, அவன் மிகவும் கடினமானவனாக இருந்தான். After a while, one raised up, great big smile on his face like the devil. And he said, "Long live King Pharaoh." Said, "I've got the idea." சிறிது நேரம் கழித்து தன்னுடைய முகத்தில் மிகப்பெரிய புன்னகையோடு பிசாசை போன்ற ஒருவன் எழுந்து நின்றான். அவன், பார்வோன் ராஜா நீடோடி வாழ்க என்றான். மேலும், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது என்றான். They will speak up. Don't stand there like that. சரி, பேசு, அந்த விதமாக அங்கே நிற்காதே என்றான். He said, "I'll tell you what we could do." Said, "You know, these people are increasing so fast." அதற்கு அவன், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றான். இந்த ஜனங்கள் மிகவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனர் என்பது உமக்கு தெரியுமே என்றான். Yes, that's right. Some of their people even have as many as 14 children. Sometimes they have 20 children. And our people don't have maybe one. So they're increasing so fast, they're just covering the whole land. ஆம், அது சரியே. மேலும் அவர்களில் சிலர், அந்த ஜனங்களில் சிலர் 14 பிள்ளைகளை உடையவர்களாய் இருந்தனர். வேறு சிலருக்கு 20 பிள்ளைகள் கூட இருக்கின்றனர். ஆனால் நம் ஜனத்திற்கோ ஒன்று கூட இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் மிகவும் வேகமாக பெருகிக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தேசம் முழுவதிலும் பரவி நிரம்பி இருக்கின்றனர் என்றான். See, God was doing something. See, God always pulls the wool over the devil's eyes. See, he knows what he's doing. See, and all these women just having lots of children. பாருங்கள், தேவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கின்றார். பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே பிசாசின் கண்களை மறைத்து விடுகின்றார். நீங்கள் பாருங்கள், புரிகிறதா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும், புரிகிறதா? ஆகவே இந்த எல்லா ஸ்திரீகளும் நிறைய பிள்ளைகளை பெற்றிருந்தனர். Why, he said, "Long live the king." But I'll tell you what, every time a woman gives birth to a little boy baby, go out in the land here and get some women that's not mothers. ஏன்? அவன், ராஜா நீடூடி வாழ்க. சரி, என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு முறையும் இங்கே தேசத்திற்குள்ளாக சென்று தேசத்திலே தாய்மார்களாய் அல்லாத சில பெண்களை கொண்டு வாருங்கள். You see, women that never had children, women that don't want children, that don't love children, oh, long-nosed witches. See, longer the nose the better. Oh, long fingers, painted up faces, and get down. நீங்கள் பாருங்கள், ஒருபோதும் பிள்ளைகள் இல்லாத பெண்கள், குழந்தைகளே தேவையில்லாத பெண்கள், பிள்ளைகளையே நேசிக்காத நீண்ட மூக்கை உடைய சூன்யக்கார கிழவிகள். பாருங்கள், எவ்வளவு நீளமாக மூக்கு இருக்கின்றதோ அவ்வளவு நல்லது. நீளமான விரல்கள், வர்ணம் தீட்டப்பட்ட முகங்களை உடைய அவர்களை கொண்டு வாருங்கள். They don't know what a mother's love is. So then when a little boy baby is being born, well, let them go and get that little boy's baby and bring him out and bust his head against the wall. Throw it back in the house to the mother like that. ஒரு தாயினுடைய அன்பு என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே ஒரு சிறிய ஆண் குழந்தை பிறக்கும் போது ஏன் அவர்கள் சென்று அந்த சிறிய ஆண் குழந்தையை எடுத்து வரட்டும், அவனை வெளியே கொண்டு வந்து அக்குழந்தையினுடைய தலையை சுவற்றிலே மோதிவிட்டு பிறகு பெற்ற தாயினிடத்தில் வீட்டுக்குள்ளே எரிந்து விட்டு வரட்டும். Throwing down in a big well. Oh, better than that? Taking out pies, hands and feet, throwing out in and backing up the crocodiles. That's the way to get rid of it. ஒரு பெரிய கிணற்றினுள் அவனை போட்டு விடுவார்கள். ஓ, அதை விட சிறந்த ஒன்று என்னவென்றால் அந்த ஆண் குழந்தையை வெளியே எடுத்து கையையும் காலையும் கட்டி அவனை முதலைகளுக்கு போட்டு அவைகளை கொழுக்க செய்யலாம். அதை ஒழிக்க அதுதான் சிறந்த வழியாகும். And they won't increase very much because there'll be no man left, killing all the little boy babies.
பிறகு அவர்கள் மிக அதிகமாக பெருக மாட்டார்கள். ஏனெனில் ஒரு மனிதனும் மீதமாக விடப்பட்டிருக்க மாட்டான். எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்படும் என்றான். Oh, Pharaoh says, that's good. That's a good idea. See what the devil is? He's wicked, isn't he? Said, that's the thing to do. ஓ, அதற்கு பார்வோம், அது நல்லதே, அது ஒரு நல்ல யோசனை என்று கூறுகிறான். பிசாசு என்னவா இருக்கிறான் என்று பார்த்தீர்களா? அவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். அவன் அப்படிப்பட்டவன் அல்லவா? ஆகவே செய்ய வேண்டிய காரியம் அதுதான். Go get you done. Now, being that you had the idea, I'll just make you overseer of that. You go out and get all the old women that you know of that it's never been mothers and they don't love children and they're சென்று அதை நீ இப்பொழுது அவ்விதமான யோசனையை நீ கொண்டிருந்தபடியால் நான் உன்னையே அதற்கான மேற்பார்வையாளனாக வைக்கிறேன். நீ சென்று உனக்கு தெரிந்த எல்லா வயோதிக பெண்களையும் அழைத்து வா. அது ஒருபோதும் தாய்மார்களாய் இருந்திருக்க கூடாது. அவர்கள் பிள்ளைகளை நேசிக்க விரும்பக்கூடாது. மேலும் அவர்கள் என்றான், அவர்கள் take the mother to love a child. You remember how mother loves you? Well, see, mother loves a little baby. நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தையை நேசிக்க ஒரு தாய் தேவைப்படுகிறது. தாய் உங்களை எப்படி நேசித்தாள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், தாயானவள் சிறிய குழந்தைகளை நேசிக்கின்றாள். But she had to get somebody that they didn't have no children, didn't want no children, just real old mean women, and said make them police. And when you make them police, you give them orders that they can go in any house they want to. ஆனால் அவர்கள் இல்லாத, அதாவது அவர்கள் பிள்ளைகள் இல்லாத யாரையாவது பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லுகிற வெறும் கீழ்த்தரமான வயது சென்ற கிழவிகளை அவர்கள் கொண்டு வர வேண்டியதாயிருந்தது. மேலும் அவன் அவர்களை காவல்காரிகளாக்குங்கள். நீங்கள் அவர்களை காவல்காரிகளாக்கி அவர்கள் விரும்பும் எந்த வீட்டுக்குள்ளும் நுழைந்து take every little baby out and bust its head against the wall and give it to the crocodiles to eat. Every little baby. Ooh, how cruel. Then you know what they did? ஒவ்வொரு சிறிய குழந்தையையும் வெளியே எடுத்து அதன் தலையை சுவற்றில் மோதி அதை முதலைகளுக்கு உணவாக கொடுக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். ஒவ்வொரு சிறிய குழந்தையையும் என்றான். ஓ, எவ்வளவு கொடூரமானது! பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? All right, that's good. சரியே, அது நல்லதுதான். Then the next day, when Amram was down there working, he heard that issue had been made. பிறகு அடுத்த நாள் அம்ராம் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த போது இக்காரியம் தீர்மானிக்கப்பட்டதை அவன் கேள்விப்படுகின்றான். Oh, he goes home. He said, oh, doctor. Oh, darling, let me tell you something. You know how that order was issued? To kill all the little boy babies, and he told him. ஓ, அவன் வீட்டுக்கு செல்கிறான். அவன், ஓ யோகபேத், ஓ அருமையானவளே, உனக்கொன்றை நான் கூறட்டும். பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த உத்தரவு என்னவென்று உனக்கு தெரியுமா? சிறிய குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்பதே. அப்பொழுது அவன் அவளிடத்தில் கூறினான். Oh, I just can't stand it. Upstairs he went again to pray. That night he prayed like he never before. ஓ, என்னால் அதை தாங்க முடியவில்லையே என்று கூறினான். மறுபடியும் அவன் ஜெபிக்கும்படியாக மேலே சென்றான். முன்பு எப்போதும் ஜெபிக்காத வகையில் அந்த இரவு அவன் ஜெபம் செய்தான். Are we supposed to keep on praying? Oh, pray on, is that right? Just keep on praying, no matter what goes on, keep on praying. நாம் ஜெபம் செய்து கொண்டே இருக்கத்தான் வேண்டுமா? ஓ, ஜெபம் செய்து கொண்டே இரு. அது சரிதானே? ஜெபம் செய்து கொண்டே இரு. என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாதே. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இரு. Now, and the first thing you know, he prayed all night. Oh, God, be merciful. Help, God, we pray that you will help us in some way. Back down he come around daylight. இப்பொழுது முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவன் முழு இரவும் ஜெபித்தான். ஓ தேவனே, இரக்கமாயிரும். தேவனே, உதவி செய்யும். நீர் எவ்விதத்திலாவது எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பகல் வெளிச்சம் வந்தவுடன் அவன் கீழே இறங்கி வந்தான். Day after day, and oh, what a howl around the country. Every day you'd hear mothers screaming up and down the streets. They'd take their little babies out of their arms, their little cunning little boy babies. நாளுக்கு நாள், ஓ, தேசம் முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு அலறல்! ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் தெருக்களில் மேலும் கீழுமாக கதறி கூக்குரலிட்டதை அவர்கள் கேட்டனர். அவர்கள் அந்த தாய்களின் கரங்களில் இருந்த சிறிய குழந்தைகளை அல்லது சிறிய சின்னஞ்சிறிய ஆண் குழந்தைகளை தந்திரமாக எடுத்தனர். Those old witches would go in there and take their little feet and bang them up against the wall and kill them and throw them into the crocodiles. The poor mother would get on her knees and she'd cry, oh, don't take my baby, don't take my baby.
And oh, what a time they were having. அந்த வயதான சூனியக்காரிகள் அங்கே சென்று அவைகளுடைய சிறிய கால்களை பிடித்து தூக்கி சுவற்றிலே மோதி அவைகளை கொன்று அவைகளை முதலைகளுக்கு வீசி விடுவர். அந்த ஏழை தாய் தன்னுடைய முழங்காலில் நின்று, ஓ என் குழந்தையை எடுத்துக்கொள்ளாதே, என் குழந்தையை எடுத்துக்கொள்ளாதே என்று கதறி அழுவாள். மேலும் ஓ என்னே ஒரு நேரத்தை அவர்கள் பெற்றிருந்தனர். You know how mother loves little babies? How she puts them on the chin. Remember how mother would take you and wash you and kiss you and would say how pretty you are. தாய் எப்படி சிறு குழந்தையை நேசிப்பாள் என்றும் எப்படி அவனை தாடையில் அணைப்பாள் என்றும் உங்களுக்கு தெரியும். எப்படி தாய் உன்னை எடுத்து மேலும் உன்னை கழுவி உன்னை முத்தமிட்டு மேலும் நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய் என்று கூறினது நினைவிருக்கும். How she puts you to bed at night, and oh, if you would, a little door would be open, a little draft coming through, something like that. Oh my, she'd run real quick and shut the door, cover up the little baby, and you know she take. எப்படி அவள் இரவில் உன்னை படுக்கையில் தூங்க வைப்பாள். மேலும் ஓ ஆகவே நீ மாத்திரம் ஒரு சிறிய கதவு சிறிது திறந்து குளிர்ந்த காற்று சற்று உள்ளே வந்தால் ஓ என்னே அவள் வேகமாக ஓடி கதவை மூடி சிறிய குழந்தையை மூடி எப்படி அவள் அதை குறித்து அக்கறை எடுத்தாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? She loved you. See? She loved you. Oh, she loved that poor little thing that God had given her that was helpless and it couldn't help itself. So she loved that little baby, and she just kissed her little babies and play with them because she was a real mother. See? அவள் உங்களை நேசித்தாள். புரிகிறதா? அவள் உங்களை நேசித்தாள். ஓ தேவன் அவளுக்கு அளித்த அந்த சிறிய ஒன்றுமே செய்ய முடியாத தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத அந்த குழந்தையை எவ்வளவாக அவள் நேசித்தாள். அவள் தன் சிறிய குழந்தைகளை முத்தமிட்டு அதனுடன் விளையாடினாள். ஏனெனில் அவள் ஒரு உண்மையான தாயா இருந்தாள். புரிகிறதா? But these old women that killed the babies, they didn't know what motherly love was. They wasn't mothers. All they thought about this had big time on their mind. Things of the world. ஆனால் தாயன்பு என்பதே தெரியாமல் குழந்தைகளை கொல்லுகின்ற இந்த கிழவிகள் அவர்கள் தாய்களே அல்ல. அவர்கள் நினைத்ததெல்லாம் உலகத்தின் காரியங்களை பற்றியும் தங்களுக்கு இருக்கும் பெரிய நேரத்தையும் தான். So they go and kill those little babies. You're too young to know, but it's still going on. That's right. Now you adults know what I'm talking about. That's right. Too much of it. ஆகவே அவர்கள் சென்று அந்த சிறிய குழந்தைகளை கொலை செய்வார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள மிகவும் சிறியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் அது இன்னுமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது சரி. இப்பொழுது நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை பெரியவர்களாகி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது சரி, அது அதிகமாக இருக்கிறது. Oh, you say I wouldn't take the abortion case is the same thing. All right. But you see, they don't know what mother love is. Now you know what I mean when I say real mothers. ஓ நீங்கள் நான் எடுக்க மாட்டேன் என்று கூறலாம். ஆனால் குழந்தை கருவை கலைத்தல் காரியமும் அதே போன்றுதான். சரி, ஆனால் தாயன்பு என்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது உண்மையான தாய்மார்கள் என்று நான் கூறும்போது என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். Right. No different, the same devil. So there, it's just to think of the thousands times yearly. As bad as it was in Egypt or worse. அது உண்மை. எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே பிசாசுதான். ஆகவே அங்கே அதன் பின்னர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 1000 மடங்கு இருப்பதை நினைக்கும் போது எகிப்தில் இருந்ததை போல மோசமானது இன்னும் மோசமாக இருக்கிறது. Then they come in, they didn't have a mother's love. So they take those little babies and kill them. Oh, it kept going worse and worse. And one day, there come another rumor. They're going to have another meeting. மேலும் அங்கே அப்பொழுது அவர்கள் உள்ளே வந்தனர். ஒரு தாயன்பு அவர்களிடத்தில் இல்லவே இல்லை. எனவே அவர்கள் அந்த சிறிய குழந்தைகளை எடுத்து அவைகளை கொலை செய்தனர். ஓ அது மோசமாகி மற்றும் மோசமாகிக் கொண்டே போனது. பிறகு ஒரு நாள் அவர்கள் மற்ற கூட்டத்தை கூட்டப் போவதாக வேறொரு வதந்தி வந்தது. பார்வோன் தன்னுடைய ஆலோசனை சங்கத்தை சேர்ந்த எல்லோரையும் ஒன்று கூட்டினான். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அங்கே உள்ளே நுழைந்தனர். அவன் அங்கே வந்து, சரி, அவர்கள் இன்னுமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனரே, அதை குறித்து நாம் இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டான். இந்த பழைய தந்திரமான மென்மையான பிசாசின் முகத்தை உடைய இந்த நபர் எழுந்து, பார்வோன் ராஜா நீடோடி வாழ்க, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. Look, you got the man working.
You make them have a till of bricks so many each day. Make them out of stubble. You kill the little children and things, but they're still increasing. பாருங்கள், நீர் ஆண்களைத்தான் வேலை செய்ய வைத்துள்ளீர். நீர் அவர்களுக்கு செங்கல் சூளையை உருவாக்குகிறீர். ஒரு நாளைக்கு இவ்வளவு என்று அறிக்க வைக்கிறீர். அவர்கள் வைக்கோலை உபயோகித்து செங்கல் தயாரிக்க செய்கின்றீர். சிறிய குழந்தைகளை கொன்று போட்டீர், மற்றவைகளை செய்தீர். ஆனால் இன்னுமாக அவர்கள் தொகை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. The thing you ought to do is put the women to work too. If you put the women to work, then they won't. Now that's not a woman's slave. No. So it said, but you put the women to work and put them out there and let them make brick too. ஆகவே நீர் செய்ய வேண்டிய காரியம் என்னவெனில், ஸ்திரீகளையும் கூட வேலை செய்ய வைப்பதே ஆகும். நீர் ஸ்திரீகளை வேலை செய்ய வைத்தால் அப்பொழுது அவர்களால் என்றான். இப்பொழுது அது ஒரு ஸ்திரீயின் ஸ்தானம் அல்ல, இல்லை. ஆகையால் அவர்கள், ஆனால் நீர் ஸ்திரீகளை வேலை செய்யும்படி அங்கே வைத்து அவர்களையும் கூட செங்கலறுக்க அங்கே நீர் வைத்தீரானால், and then they'll be so tired when they come in, they can't cook their husband's supper, they can't be a good mama, see, and so if they're going to work and go on like that, so they won't be able to do it, so you put them to work too. அப்பொழுது அவர்கள் வீட்டிற்கு வரும்போது மிகவும் சோர்ந்து போய் விடுவார்கள். அவர்களால் தங்களுடைய புருஷன்மார்களுக்கு தேவையான இரவு உணவு ஆகாரத்தை சமைக்க முடியாது. அவர்களால் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியாது. பாருங்கள், ஆகவே அவர்கள் வேலைக்கு சென்று அவ்வாறே செய்வார்களாயின் அவர்களால் அதை செய்ய முடியாது. ஆதலால் அவர்களையும் கூட வேலையில் அமர்த்த செய்யும் என்று கூறினான். அது நல்லதுதான். என்னே, நீ ஒரு ஞானமுள்ள மனிதன். ஆகவே அவன் எல்லா ஸ்திரீகளையும் வேலை செய்ய வைக்கிறான். Poor old Amram come in that night and said, oh, Jehoshaphat, I don't know what we're going to do now. They're putting all the women to work. இதோ பரிதாபமான அம்ராம் அந்த இரவு உள்ளே வருகிறான். ஓ யோகபேத், நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லையே. இப்பொழுது அவர்கள் எல்லா ஸ்திரீகளையும் வேலைக்கு அமர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். I tell you, I just don't know what to do. We're slaves and we're getting worse and worse. I predict this. If God ever does anything for us, it'll be after we're all dead. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே. நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். மேலும் நாம் மோசமாய்க்கொண்டே போகிறோம். நான் இதை முன்னுரைக்கிறேன். தேவன் நமக்கு ஏதாவது எப்போதாவது செய்வார் என்றால் அது நாம் எல்லோரும் மரித்த பிறகே இருக்கும் என்று கூறினான். God don't wait like that, does he? God just watches us sometimes, doesn't he? All right. இப்பொழுது தேவன் அந்த விதமாக காத்துக் கொண்டிருப்பதில்லை. அவர் காத்திருக்கிறாரா? இல்லை. தேவன் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் கவனிக்கவில்லையா? சரி. ஆகவே அதன் பின்னர் அந்த இரவு அவன், நான் மேலே போய் முன்பு எப்பொழுதுமே ஜெபித்திராத வகையில் நான் ஜெபிக்கப் போகின்றேன் என்றான். See, if you just go up and say, Lord, bless so and so and so, God don't take interest much to that. But when you really get down to business. இப்பொழுது அதுவே ஜெபிப்பதற்கான வழி. அப்படித்தானே? நீங்கள் முன்பு எப்பொழுதுமே ஜெபித்திராத வகையில் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உண்மையாகவே துரிதமாக ஈடுபடுங்கள். பாருங்கள், நீங்கள் சென்று கர்த்தாவே இன்னாரை மற்றும் இன்னாரை ஆசீர்வதியும் என்று கூறுவீர்களானால் அதை குறித்து தேவன் அவ்வளவாக அக்கறை கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் அதில் துரிதமாக ஈடுபடும் போதே, when you little boys and girls pray, get out of business. Do you do that in school? You ask God to help you in school? When you're going to go to school, you don't make very good grades, you go in and say, God, I want you to help me. சிறு பையன்கள், சிறுமிகளாகி நீங்கள் ஜெபிக்க துரிதமாக ஈடுபடும் போதே அதை நீங்கள் பள்ளிக்கூடங்களில் செய்கிறீர்களா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு உதவி செய்ய தேவனிடத்தில் கேட்கிறீர்களா? நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது அங்கே நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறாவிடில் நீங்கள் சென்று தேவனே எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டுகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களா? எத்தனை சிறு பையன்கள் சிறுமிகள் ஜெபிக்கின்றீர்கள்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். ஓஹோ, அது அருமையானது. இப்பொழுது அது நல்லதுதான். உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உங்களை காணக்கூடாதவாறு நீங்கள் ஜெபிக்கத்தக்கதாக உங்களுக்கு ஒரு ரகசிய அறை இருக்கின்றதா? நீங்கள் அந்த விதமாக ஜெபிக்கின்றீர்களா? நீங்கள் அந்த விதமாக ஜெபிக்கிறீர்களா?
ஒரு சிறிய இடத்தில் நடுவிச் சென்று உங்களுடைய சிறிய ஜெபத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு இரவும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன்பு நீங்கள் அதை செய்கிறீர்களா? காலையில் எழுந்திருக்கும் போதும் அந்த காரியத்தை செய்கிறீர்களா? ஓ, அது நல்லது. ஜெபிக்கின்ற சிறுவர் சிறுமியர் எத்தனை பேர் உள்ளனர்? உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். ஓ, கட்டிடம் முழுவதும். Oh, ain't that fine? Well, now that's good. That shows you got real mother and daddy that teaches you to do these things. Now when really you get in need, you better pray sincerely, haven't you? ஓ, அது மிக அருமையானது அல்லவா? நல்லது. இப்பொழுது அது நல்லது. இந்த காரியங்களை செய்ய உனக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மையான தாயும் தந்தையையும் நீ பெற்றிருக்கின்றாய் என்பதையே அது காண்பிக்கிறது. இப்பொழுது உண்மையாகவே இப்பொழுது உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உத்தமமாக ஜெபிப்பது நல்லது. நீங்கள் அப்படி செய்கிறீர்களா? So little Amram upstairs he goes. Oh my, he didn't want no supper. He said it's too bad. எனவே எளிய அம்ராம் மேலே செல்கிறான். ஓ, என்னை அவனுக்கு இரவு ஆகாரம் தேவையா இருக்கவில்லை. அவன் இது மிகவும் மோசம் என்னே என்றான். Oh, she said you must eat supper, Dad. ஓ, அவள், அப்பா நீர் இரவு ஆகாரம் உண்ண வேண்டும் என்றாள். Just can't do it. Jochebed, I just can't do it. யோகபேத், அதை செய்ய முடியவில்லை. என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் Oh, said, but you're losing weight, and you're nervous, and you're pale in your face, you're vomiting up your food and things. ஓ, ஆனால் நீங்கள் இளைத்துக் கொண்டே வருகிறீர்கள். உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாகிறது. நீங்கள் உங்களுடைய முகத்தில் ரத்தமே இல்லாமல் வெளுப்பாய் இருக்கிறீர்கள். உங்கள் உணவையும் மற்றவற்றையும் வாந்தி எடுத்து விடுகிறீர்களே. Oh, I don't know what to do. But he said, dear, if somebody don't take the people to heart, if somebody don't pray for the people, what will we do? We're getting worse. Surely sometime God will hear. ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே. ஆனால் அவன், அன்பே, யாராவது இந்த ஜனத்தின் பாரத்தை இருதயத்தில் கொள்ளவில்லையானால், யாராவது இந்த ஜனத்திற்காக ஜெபம் செய்யவில்லை எனில் நாம் என்ன செய்வோம்? நம் நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே செல்கின்றது. நிச்சயமாக ஒரு நாளில் தேவன் செவி கொடுப்பார். Yes, that's right. That's right. God will hear you. Get out of business. Just stay there. ஆம், அது சரி, அது சரி. தேவன் கேட்பார். நீ உன் அலுவலை செய்ய துவங்கி அதிலே நிலைத்து நில். Oh, this time he goes upstairs different. When he goes upstairs this time, he kneels down, he puts his hands up in the air. God, I'm speaking to you now. Amen. Get in the business. ஓ, இந்த முறை அவன் வித்தியாசமானவனாக மேலிறக்கி செல்கிறான். இப்பொழுது இந்த முறை அவன் மேலே சென்று அவன் முழங்காற்படியிட்டு அவன் தன்னுடைய கைகளை மேலே உயர்த்தி, தேவனே, நான் இப்பொழுது உம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமேன். அதுதான் அலுவலில் ஈடுபட ஆரம்பித்தல். God, thou hast ears and you can hear. Thou hast eyes and you can see. Thou hast a memory. You know your word. You know your promise. I plead to you, God, look down here. தேவனே, உமக்கு காதுகள் உள்ளன, ஆதலால் உம்மால் கேட்க முடியும். உமக்கு கண்கள் உள்ளன, ஆதலால் உம்மால் காண முடியும். உமக்கு ஞாபக சக்தி உள்ளது. உம்முடைய வார்த்தை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வாக்குதத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்மிடம் மன்றாடுகிறேன். தேவனே, இங்கே நோக்கி பாரும். The God of Abraham, Isaac, and Jacob, that your people are in distress and they're dying. Do something for us, God. We've got to have you at once. We just got to have you. Or we'll perish. We must have you. நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவனாயிருக்கிறீர். உம்முடைய ஜனங்கள் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே. எங்களுக்காக ஏதாவது ஒன்றை உடனே செய்தருளும். தேவனே, ஒருவரைத்தான் நாங்கள் நம்பியிருக்க முடியும். நாங்கள் உம்மைத்தான் நம்பியிருக்க முடியும், அல்லது நாங்கள் மரித்து போவோம். உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்க வேண்டும். We just got to if we live. That's when you're really praying. Oh, he prayed. நாங்கள் உயிர் வாழ்வோமானால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கதறினான். அந்த விதமான நேரத்தில் தான் நீ உண்மையாகவே ஜெபம் செய்வாய். ஓ, அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தானே. You know, sometimes people when they pray they get tired, don't they, Mother and Dad? Ooh, get so tired. Brother Graham sometimes gets so tired I almost faint when I go to pray in a long time. உங்களுக்கு தெரியுமா, சில சமயங்களில் மக்கள் ஜெபம் செய்யும் போது அவர்கள் களைத்து போய் விடுகிறார்கள். தாய் தந்தையரே அப்படித்தானே? ஓ, மிகவுமாக களைத்து போய் விடுகின்றனர். சகோதரன் பிரணாம் சில சமயங்களில் மிகவுமாக சோர்ந்து போய் விடுகின்றார். நான் நீண்ட நேரம் ஜெபம் செய்யும் போது ஏறக்குறைய மயங்கி விழுந்து விடுவேன். Just get things, go without eating and things for days and pray and pray and pray and preaching. I just get to a place I go to faint there. And sometimes people get that way. That's no time to give up. அப்படியே மயங்கி விழுந்து நாட்கணக்காக உணவு மற்ற காரியங்களை உட்கொள்ளாமல் ஜெபித்து 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 பிரசங்கித்துக் கொண்டிருத்தல். நான் மயங்கி விழுகின்ற ஒரு நிலைக்கு நான் வந்து விடுவேன்.
சில சமயங்களில் ஜனங்கள் அவிதமாக ஆகிவிடுவர். அப்படி என்றால் அதை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல. Keep on. God will answer. Yes, sir. Keep holding on. Yes, sir. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இரு, தேவன் பதிலளிப்பார். ஆமையா, அப்படியே பிடித்துக் கொண்டிருங்கள். ஆமையா. So he goes up the little creaky steps, and I see Jehoshaphat come by and said, "Oh, Amram, go, honey, I." ஆதலால் அந்த பழைய சிறிய படிகளின் மேல் அவன் செல்கிறான். அங்கே யோகபேத் வந்து, ஓ அம்ராம், வேண்டாம் தேனே, நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. Now Jehoshaphat, look, you're a fine, lovely. She was beautiful, pretty little mother. And he kissed her on the cheek, pat her like that. So now, mother, you go back and put Aaron and little Miriam to bed, and I'm going up to pray. And if you hear me weeping, don't you come up. இப்பொழுது யோகபேத் பாரும், நீ ஒரு அருமையான அழகான சிறிய தாய். மேலும் அவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். உங்களுக்கு தெரியுமா, அவளை அந்த விதமாக தட்டி கொடுத்தான். இப்பொழுது அம்மா, நீ திரும்பி சென்று ஆரோனையும் சிறிய மிரியாமையும் தூங்கவை. நான் ஜெபிக்க மேலே செல்லுகிறேன். இப்பொழுது நான் அழுது கொண்டிருக்கும் சத்தத்தை நீ கேட்பாயானால் நீ மேலே வராதே என்று கூறினான். சரி, ஆனால் அம்ராம், தேனே, நீர் என்ன செய்ய போகிறீர்? ஏறக்குறைய மரித்தார் போல் இருக்கிறீரே. I got to do something about it. I've got to stay on my knees. And so all the people, he said, today, only today, down at the Brick Hill, I was down there, kept saying, well, surely God will hear. ஆம், ஆனால் அந்த ஜனங்களுக்கான பாரத்தை என் இருதயத்தில் கொண்டவனாய் நான் இருக்கிறேன். அதை குறித்து ஏதாவது ஒன்றை நான் செய்தாக வேண்டும். என் முழங்காலில் நான் நின்றாக வேண்டும். ஆகவே எல்லா ஜனங்களும் என்றான். மேலும் அவன், இன்றைக்கே நான் அங்கே செங்கற் சூளையின் கீழே, நான் அங்கே கீழே இருந்தேன், அருகில் நின்று, சரி, நிச்சயமாக தேவன் செவி கொடுப்பார் என்றான். One big old man come up, put his hands on his hips and said, when will he hear? When will he hear? See, our people's even getting bitter. They're giving against God because they pray and pray and pray and nothing happens. அப்பொழுது ஒரு பெரிய வயதான மனிதன் அங்கு வந்து தன் கைகளை அவனுடைய இடுப்பின் மேல் வைத்துக் கொண்டு, எப்பொழுது அவர் கேட்பார் என்றான். பார், ஜனங்கள் எப்படி மிகவும் வெறுப்படைந்திருக்கின்றனர் என்பதை பார்த்தீர்களா? அவர்களும் தேவனுக்கு எதிராய் கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் ஜெபிக்கின்றனர், ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. And all the priest says the days of miracles is past. The only thing we can do is just duck right down to these old taskmasters who worship heathen gods and so forth. And what can we do? இந்த ஒருவரும் ஜெபிக்கிறார், ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே எல்லா ஆசாரியர்களும் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவெனில், இந்த அஞ்ஞானிகளை அல்லது அஞ்ஞான கடவுள்களை வணங்குகின்ற இந்த வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து கிடப்பதே ஆகும். நம்மால் என்ன செய்ய முடியும் என்கின்றனர். ஆனால் நான் யெகோவாவில் விசுவாசம் வைத்திருக்கிறேன். ஆமேன். அவர் இன்னுமாக ஜெபத்திற்கு பதிலளிப்பவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன். விசுவாசிக்கிற நீங்கள் எல்லோரும் ஆமேன் என்று கூறுங்கள். இன்னுமாக ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். சரி. சிறிய மெலிந்த உடம்பு மிகவும் எடை குறைந்து போயிருந்தது. அந்த படிகளில் கீச்சொலி சத்தத்துடன் அவன் மேலே ஏறி செல்கிறான். அங்கே சென்று முழங்கார் படியிடுகிறான். அவன், ஓ யெகோவா என்றான். ஓ, முன்பு எப்போதுமே இருந்திராத வகையில் அவன் ஜெபித்தான். அவன், யெகோவாவே, இங்கே பாரும், நீர் ஒரு உண்மையான தேவன். உமக்கு காதுகள் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு கண்கள் உள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எபிரேயர்களின் தேவன் என்றும் நாங்கள் வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
எங்கள் மலிவான உழைப்பைக் கொண்டு மகத்தான பெரிய சாலைகளையும் விக்கிரங்களையும் மற்ற காரியங்களும் செய்து கொண்டிருக்கும் இந்த அஞ்ஞானிகளை இங்கே பாரும். யெகோவாகிய நீர் பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டு அஞ்ஞானிகள் உம்மை ஆள விடுவீரா? அதை நீ செய்வீர் என்று நான் விசுவாசிப்பதில்லை. ஆமேன். When the devil comes in, God's still God. Right? Not permit these devils to do that. அவர் அதை செய்வார் என்று இன்னுமாக நான் விசுவாசிப்பதில்லை. ஆமேன். பிசாசு வரும்போது தேவன் இன்னும் தேவனாக இருக்கிறார். அது சரி, பிசாசு அதை செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். I believe it today that when fashion and nonsense and all this time was going on, still God still waiting and still God. Right? எல்லா நாகரிகமும் முட்டாள்தனமும் மற்றும் இந்த எல்லா போலி பெருமைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலேயே இன்னுமாக தேவன் அரசாளுகிறார். அவர் இன்னும் தேவனாகவே இருக்கின்றார். சரி, we need somebody like Abraham, got the burden on their heart, who will stay there and pray through until the heavens is split open out there. God comes down and answers prayer. Hey. அம்ராமை போன்று தங்களுடைய இருதயத்திலே பாரம் கொண்டு பரலோகத்தை திறந்து தேவன் இறங்கியது ஜெபத்திற்கு பதிலளிக்கும் வரை அதிலே உறுதியாக நிலைத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் யாரோ ஒரு நபர் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆமேன்.